நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படம் எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, எனக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பராசக்தி படத்துக்கு ஒரு ட்ரோல் வந்து போயிட்டுருக்கு. தமிழ் பற்றை பற்றி எடுத்துகிட்டு ஏன் அதை நேர்மையாக காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றியும் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் திங், பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா ZEE5 வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 4 வீக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. February 6ஆம் தேதி இந்த படம் ஓடிடிக்கு வர்றதா பிளான்லேருந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு February 1st வீக் இல்லைனா February 2nd வீக்குள்ளே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிரும் அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இப்போ பராசக்தி படம் எந்த மாதிரி ட்ரோல் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். ஆக்சுவலி பராசக்தி படம் வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னா 1965 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஹிந்தி திணிப்பு திட்டத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க. அதில் 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்ததான் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பராசக்தி படம் வந்து இந்த கதையை தான், இந்த வரலாறை தான் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதையாக வந்து இருந்திருக்கணும். பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, படத்தோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெசில் ஜோசப், அது மட்டும் இல்லாமல் ராணா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது எப்படி காட்டுறாங்க அப்படின்னா மித்த ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியை காப்பாற்றுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. பட் ஹிஸ்ட்ரியில் அப்படி எதுவுமே இல்லை அப்படி தான் சொல்லியாகணும். ஒரு வரலாறை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வரலாறை அப்படியே வந்து எடுக்கணும். அதில் வந்து ஒரு சில பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி பேன் இண்டியா அளவுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், தெலுங்கு ஸ்டேட்ஸில் எங்கள் படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்தந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற எஸ்கே லெவலுக்கு இருக்கிற ஆக்டர்ஸை கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் சொல்லியாங்கணும். இது என்ன தான் ஒரு சைடு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் மொழிக்காண்டி ஒரு படத்தை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் நேர்மையாக இருக்கணும். இப்போ புஷ்பா படத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் டப்பிங்லேருந்து போலீஸ்காரர் வந்து கேட்பார், நீ என்ன தமிழனா கேட்டதுக்கு நம்ம அல்லு அர்ஜுன் வந்து சொல்லுவார், நான் பச்சை தெலுங்குன்னு தான் சொல்லுவார். ஸோ அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க விட்டு கொடுக்காம அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் படங்களை வந்து எடுக்கிறாங்கங்க. அப்போ நம்ம தமிழ் மொழியை சார்ந்து ஒரு வரலாறு சார்ந்த ஒரு படம், அப்போ அதை வந்து எப்படி எடுக்கணும்? நீங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே காட்ட வேண்டியதானே. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு பேன் இண்டியா அளவுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், பேன் இண்டியா அளவுக்கு எனக்கு படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பட்டிட்டிங்கிறீங்களா பண்ணிங்கன்னா, நீங்கள் உண்மையிலே தமிழ் மொழிக்காண்டி இந்த படத்தை எடுக்கிறீங்களா இல்லை காசுக்காண்டி எடுக்கிறீங்களாங்கிற கேள்வி வந்து வரும். அஃப்கோர்ஸ் எல்லோரும் படம் பண்ணுறது காசுக்காண்டி தான். பட் இந்தமாரி ஒரு வரலாற்று எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும். ஸோ அதை தவிர வேறு எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் இதை கேள்வி கேட்டு தான் ஆகணும். இதை கேள்வி கேட்குறவன் தான் ஃபஸ்ட்டு தமிழன் அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த ட்ரோல் என்னைய கேட்டால் 100% நியாயமானதான். சோஷியல் மீடியாவில் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கேள்வியை வந்து டான் பிக்சர்ஸ்க்கு எதிராக வந்து கேட்கணும். ஏன் நான் மெயினாக டான் பிக்சர்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் இந்தமாரி கால் வந்து எடுப்பாங்க. நம்ம படம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலே ஓடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க படத்தில் வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. எக்ஸாம்பிள் கூலியே வந்து எடுத்துக்கோங்க. என்னை கேட்டால் கூலிக்கெலாம் லோகேஷ் கனகராஜ்லாம் இந்தமாரி ஐடியாலாம் கொடுத்துருக்க மாட்டார். கண்டிப்பாக வந்து சன் பிக்சர்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, பேன் இண்டியா அளவுக்கு ரிலீஸ் பண்ண லோகேஷ், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், யாரை வேணாலும் காசு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் படம் ஓடுறதுக்காண்டி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாரையும் படத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். பட் கூலி போகிறதுக்கு ஆஃப்கோர்ஸ் அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் படம். நீங்கள் அதுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்டாலும் ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்கணும்னு ஒன்றும் இல்லை. மக்கள் வந்து அதை என்ஜாய் தான் பண்ண போகிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரிக்கு முதல்ல நேர்மையாக இருக்கணும். அப்படி நேர்மையாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும். உங்கள் ஆர்ட்டையே நீங்கள் வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.